Hello guys, in the video நம்ம வந்து மீடியேஷன் அதாவது ADR alternate dispute resolutionல இருக்க அடுத்த பிரான்ச்சான மீடியேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸா அப்லோட் பண்ணி அந்த வீடியோல லோக் அதாலத்னா என்ன அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துறோம். ஸோ இந்த வீடியோல மீடியேஷன்னா என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எந்த லெஜிஸ்லேஷன் அதை பேக்கப் பண்ணுது, ஸோ அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லிட்டிகேஷன் இருக்குது, மீடியேஷனில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலுமே உங்களுக்குமே அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அந்த மீடியேட்டருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அண்ட் அதில் கொடுக்குற அவார்டுக்கு வந்து எந்த அளவுக்கு என்ஃபோர்ஸபிலிட்டி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ மீடியேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மீடியேஷன் இஸ் அ ஸ்ட்ரக்சர்டு வாலண்டரி அண்ட் கான்ஃபிடென்ஷியல் ப்ராசஸ் இன் விச் அ நியூட்ரல் தேர்ட் பார்ட்டி நோன் அஸ் அ மீடியேட்டர் ஃபெசிலிட்டேட் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஸ்பியூட்டிங் பார்ட்டிஸ். அதாவது வந்து மீடியேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ஷியல் ப்ராசஸ், அதாவது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சமரசம் பேசுகிற மாதிரி. இதில் வந்து தேர்ட் பார்ட்டி, ஒரு நியூட்ரலான தேர்ட் பார்ட்டி, அவருக்கு நேம் வந்து மீடியேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அவரோட ஃபங்க்ஷன் என்ன, அவரோட வேலை என்ன அப்படின்னா, டிஸ்பியூட்டில் இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸையும் அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு பேசிக்கிறதுக்கு, கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் அவங்களோட மீடியேட்டரோட மெயினான ஒர்க். ஸோ ரெண்டு பேருமே பேசி ஒரு காமனான அமிக்கபிளான டிசிஷனுக்கு வரணும், அவங்களுக்கான தீர்வை அவங்களே முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு தேவையான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் தான் இந்த மீடியேட்டரோட வேலை. ஸோ இதுதான் வந்து என்டையர் ப்ராசஸ் ஆஃப் மீடியேஷன். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, டு ப்ரொமோட் அமிக்கபிள் ரெசல்யூஷன் ஆஃப் டிஸ்பியூட். அதாவது அமிக்கபிள் அப்படின்னா ரெண்டு பார்ட்டிக்குமே வந்து சம்மதமாக இருக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வர வைக்கணும் அப்படின்றது தான் இந்த மீடியேஷனோட அப்ஜெக்டிவே, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டு ரெடியூஸ் த டைம், காஸ்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் லிட்டிகேஷன், அட்வர்சரி நேச்சர் ஆஃப் லிட்டிகேஷன். அதாவது வந்து ஒரு கோர்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் அதிகமாகும். அண்ட் தென் வந்து அட்வொகேட்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய காஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும், அண்ட் கோர்ட் எக்ஸ்பெண்டிச்சருமே அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மீடியேஷனோட அடுத்த அப்ஜெக்டிவ். அண்ட் டு என்கரேஜ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கொலாபரேஷன். அதாவது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அதாவது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் டிஸ்பியூட், ஒரு ரெண்டு பிஸ்னஸ் மேன், ஹோல்சேலர் அண்ட் ரீட்டெயிலருக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஸோ கோர்ட் லிட்டிகேஷன் அப்படின்ற மாதிரி போச்சு அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகும். ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு சாதகமாகவும் இன்னொருத்தவங்களுக்கு பாதகமாகவும் தான் அந்த தீர்ப்பு அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் அந்த மீடியேஷனில் கொடுக்குற அந்த அவார்டு அப்படின்றது ரெண்டு பேருக்குமே வந்து சம்மதமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தான் பேசி ஒரு முடிவுக்கு வந்து அந்த டிசிஷன், அதாவது அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து இவங்களுக்கு சாதகமாக இல்லை அவங்களுக்கு பாதகமாக அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதுவுமே வந்து இந்த மீடியேஷனோட ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த அப்ஜெக்டிவ் அப்படின்றது டு ரெடியூஸ் த பேர்டன் ஆஃப் த கோர்ட். இந்த ஏடிஆரோட மெயினான கான்செப்டே கோர்ட்டோட பேர்டனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து கோர்ட் சிஸ்டமில் அவ்வளோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ அந்த அவ்வளோ கேசஸ் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு லிட்டிகேஷனுமே வந்து சால்வ் ஆகிறதுக்கு அவ்வளோ டிலே ஆகுது. பல இயர்ஸ் போகுது, பல வருஷங்கள் அதே இழுத்துகிட்டே போகுதுன்ற மாதிரி சொல்கிறதுலாம் இந்த ஓவர் பேர்டன் ஆஃப் கோர்ட்ஸ் தான். ஸோ இந்த மீடியேஷன் மூலியமாக சில கேசஸ்லாம் போய் சால்வ் ஆகிறதுனால அல்டிமேட்டாக கோர்ட்டோட பேர்டனும் கம்மியாகும், அட் த சேம் டைம் பார்ட்டிக்குமே வந்து டைம் அண்ட் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுவுமே வந்து மீடியேஷனோட இன்னொரு அப்ஜெக்டிவ். அதாவது நீங்கள் ஒரு பார்ட்டிஸாக இருக்கீங்க, டிஸ்பியூட் பார்ட்டிஸாக இருக்கீங்க, உங்களோட கேஸ் வந்து சீக்கிரமாக சால்வ் ஆகணும், இல்லை எனக்கு அதிகமாக காஸ்ட் ஆக தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீடியேஷனில் போயிட்டு செட்டில் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்படி போகிறதுனால உங்களோட காஸ்ட்டும் மிச்சமாகவும், அட் த சேம் டைம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ப்ரிசர்வ் ஆகும், அட் த சேம் டைம் அமிக்கபிளான ஒரு ரெசல்யூஷன், அமிக்கபிளான ஒரு டிசிஷனும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதில் மீடியேட்டர் அப்படின்ற உங்கள் ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவர் ஒரு மேஜர் ரோல் பண்ணி ஹெல்ப் பண்ணுவார். ஸோ தட் வந்து அவர் வந்து ஒரு எந்த விதமான ஒரு டிசிஷனையும் உங்கள் மேலே இம்போஸ் பண்ண மாட்டார், ரேதர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கான முடிவை நீங்களே எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து மீடியேஷனில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்கோப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் அடுத்த பார்ட் அட்வான்டேஜை பற்றி பார்க்கும்போது, நம்ம முன்னாடியே பார்க்கும்போது காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் கண்டிப்பாக டைம் சேவ் ஆகும் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் அண்ட் கம்யூனிட்டி டிஸ்பியூட்லாம் இது மூலியமாக போகிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ப்ரிசர்வ் ஆகும். அண்ட் கான்ஃபிடென்ஷியல், இதில் நடக்கிற விஷயங்கள் வந்து வெளியில் பப்ளிக் எதுவுமே தெரியாது. ஸோ இது உங்கள் ரெண்டு பேருக்குமே நடுவில் நடக்க போகிற ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன் மாதிரி தான். ஸோ வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் மீடியேஷன்.
அண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த லெஜிஸ்லேஷன் எந்த ஆக்ட் வந்து இந்த மீடியேஷனை கைட் பண்ணுது அப்படின்னா இந்த மீடியேஷன் ஆக்ட் 2023 இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஸோ 2023 தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க் ஃபார் மீடியேஷன் இன் இந்தியாவை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த ஆக்ட் கீழே தான் வந்து அதோட என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, எந்தெந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது இந்த ஆக்டில் தான் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக பார்க்க போகிறது வந்து மீடியேஷன் ஸ்டேஜ். அதாவது ஒரு மீடியேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியேஷன் அக்ரிமெண்ட். அது வந்து எய்தர் வந்து செப்பரேட் ஒரு அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு கான்ட்ராக்டில் அது ஒரு மீடியேஷன் கிளாஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 பிஸ்னஸ் மேன் 2 பார்ட்டிஸ்க்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா அவங்க 2 பேருமே சம்மதமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்டில் அந்த 2 பார்ட்டிஸுமே சைன் பண்ணுறது மூலிமா அவங்க வந்து மீடியேஷனுக்குள்ளே போகலாம் அவங்களோட டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடும்போதே அந்த கான்ட்ராக்ட் மேட் பண்ணும்போதே அதில் ஒரு மீடியேஷன் கிளாஸ்ன்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா இந்த டிஸ்பியூட்டை நம்ம மீடியேஷன் மூலியமாக போய் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்ட்ராக்ட்லேயே ஒரு கிளாஸ் இருந்து அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ்மே வந்து இந்த மீடியேஷனுக்கு வரும் அப்படின்றது சொல்கிறது தான் இந்த ப்ரீ மீடியேஷன் ஸ்டேஜ். ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து செக்ஷன் 4 ஆஃப் த மீடியேஷன் ஆக்ட் 2023 இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷன், அதாவது வந்து ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மீடியேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சாலுமே அந்த கேஸுமே வந்து மீடியேஷனுக்கு வரும். ஸோ பிஃபோர் இனிஷியேட்டிங் அ கோர்ட் ப்ரொசீடிங் அ பார்ட்டிஸ் மே வாலண்டரிலி எங்கேஜ் இன் மீடியேஷன். அதாவது வந்து ஒரு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 பார்ட்டிஸுமே வந்து வில்லிங்காக இருந்தாங்க அப்படின்னா எனக்கு கோர்ட்டுக்கு போக தேவையில்லை, எனக்கு டைம் ஆக தேவையில்லை, எனக்கு செலவு பண்ண தேவையில்லை, எனக்கு வந்து மீடியேஷன் மூலிமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க 2 பேருமே சம்மதமாக இருந்தால் மட்டும் அந்த டிஸ்பியூட் அப்படின்றது டேரெக்டாக மீடியேஷனுக்கு வரலாம். ஸோ இது சொல்கிறது செக்ஷன் 5. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜ் 1. இதில் வந்து ஒரு மீடியேஷனுக்கு ஒரு கேஸ் வரணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டேஜ் 2ல் வந்து இனிஷியேஷன் ஆஃப் மீடியேஷன், அதாவது மீடியேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படின்றது தான். அதாவது வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் மீடியேஷன், அதாவது மீடியேஷன் எப்போ கமன்ஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னா போத் த பார்ட்டிஸ் வந்து மியூச்சுவலாக சம்மதமாக இருக்கணும் அந்த மீடியேஷனில் போயிட்டு சால்வ் பண்ணுறதுக்கு. ஒரு பார்ட்டிக்கு வில்லிங்காக இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு வில்லிங் இல்லை அப்படின்னா அந்த மீடியேஷனுக்கு போக முடியாது, அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு தான் வரும். ஸோ மீடியேஷனோட மெயினான ஒரு விஷயமே வந்து போத் த பார்ட்டிஸ்க்குமே வந்து வில்லிங்காக இருக்கணும். ஸோ இது சொல்கிறது செக்ஷன் 14. அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மீடியேட்டரை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டிஸுமே வந்து கன்சைஸாக வந்து 2 பார்ட்டிஸுமே வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டோட ஒரு தாட்டோட ஒரு மீடியேட்டரை அப்பாயின்ட் பண்ணலாம். ஸோ இவர் தான் மீடியேட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஃபுல் ரைட்ஸ் வந்து அந்த பார்ட்டிஸ் கையிலேயே இருக்குது. ஸோ யார் அவங்களுக்கு மீடியேட்டராக வரணும், யார் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் மீடியேஷன் ப்ரொசீட் பண்ண அப்படின்றது ஃபுல் கண்ட்ரோலுமே வந்து பார்ட்டிஸ்கிட்டே இருக்குது. ஸோ இது சொல்கிறது செக்ஷன் 8 ஆஃப் த ஆக்ட். அண்ட் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது வந்து கண்டக்ட் ஆஃப் மீடியேஷன். அதாவது மீடியேஷனுக்கு ஒரு கேஸ் வந்ததுக்கப்புறம் அந்த எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ட்ரெடிஷ்னல் கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிசி, சிபிசி, எவிடன்ஸ் ஆக்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு லிட்டிகேஷனை ப்ரொசீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த மீடியேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஒரு ஃபிக்ஸிபிளாக இருக்கும். லைக் வந்து ஒரு 2 பேர் வந்து உட்காந்து அவங்களுக்கான சொல்யூஷனை அவங்களே முடிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மீடியேஷன் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு இன்ஃபார்மல் அப்ரோச்சாக தான் இருக்கும். இதில் வந்து ரோல் ஆஃப் மீடியேட்டர் வந்து ரொம்பவே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் மீடியேட்டர் அப்படின்றவர் வந்து ஜஸ்ட் வந்து அந்த இஷ்யூ என்ன, அதில் என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத மட்டும் தான் கிளாரிஃபை பண்ணுறாரே தவிர ஒரு டிசிஷனை இம்போஸ் பண்ண மாட்டார். நீங்கள் அதை பண்ணுங்கள், நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. தே ஒன்லி ஹெல்ப் பார்ட்டிஸ் டு ஐடென்டிஃபை த சொல்யூஷன். ஸோ பார்ட்டிஸே அவங்களுக்கான சொல்யூஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் தான் இதில் மீடியேட்டரோட வேலை. ஸோ இது கிளீனாக சொல்கிறது தான் வந்து செக்ஷன் 15, 16 அண்ட் 17 ஆஃப் மீடியேஷன் ஆக்ட். அண்ட் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் பார்க்கும்போது வந்து செட்டில்மெண்ட் ஸ்டேஜ். அதாவது மீடியேஷனுக்கு வர ஒரு டிஸ்பியூட் வந்து அவங்களே பேசி முடிவெடுத்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கப்புறம் எப்படி செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் த பார்ட்டிஸ், அதாவது டிஸ்பியூட்டில் வர போத் த பார்ட்டிஸ் வந்து ஒரு ரிட்டன் செட்டில்மெண்ட்டை வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம், ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து சம்மதமாக தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து லீகலாக வந்து என்ஃபோர்ஸபிள் அண்ட் பைண்டிங் இன் நேச்சர். அதாவது வந்து ஒரு சிவில் கோர்ட்டில் கொடுக்குற ஒரு டிகிரிக்கு எந்த அளவுக்கு ஒரு என்ஃபோர்ஸபிலிட்டி இருக்குமோ இந்த மீடியேஷனில் வர அவார்டுக்குமே வந்து அந்த அளவுக்கு ஒரு என்ஃபோர்ஸபிலிட்டி இருக்கும். ஸோ இது சொல்கிறது செக்ஷன் 19. அண்ட் தென் வந்து இந்த செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செக்ஷன் 20ல் சொல்லிடுறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து அது வந்து லீகலாக பைண்டிங் அண்ட் என்ஃபோர்ஸபிள். அண்ட் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நான் செட்டில்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன். சப்போஸ் அந்த மீடியேஷன் ப்ராசஸில் வந்து ஒரு பார்ட்டிக்கு சம்மந்தம் இல்லாமல் இல்லை 2 பார்ட்டியாலுமே ஒரு மியூச்சுவலான ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியல அப்படின்னா அந்த மீடியேஷன் அப்படின்றது வந்து நான் செட்டில் ஆகிடும். ஸோ இது டீட்டெயில்டாக சொல்கிறது செக்ஷன் 21. அண்ட் டெர்மினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களால முடிக்க முடியல அந்த மீடியேட்டர்னால ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல, எவ்வளோ நாள் போனாலும் இவங்க 2 பேருமே ஒரு அமைக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த மீடியேட்டருமே வந்து டிக்ளேர் பண்ணுவார் இதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், நீங்கள் வந்து
கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவருமே வந்து டெர்மினேட் பண்ணிடலாம். ஸோ இது சொல்கிறது செக்ஷன் 24 ஆஃப் த ஆக்ட். அண்ட் அடுத்த ஸ்டேஜ் வந்து போஸ்ட் மீடியேஷன். அதாவது ஒரு மீடியேஷன் முடிஞ்சிடுச்சு, அதில் ஒரு அவார்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டேஜ். இது வந்து செக்ஷன் 27 சொல்லியிருக்காங்க அதோட என்ஃபோர்ஸபிலிட்டியை பற்றி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிவில் கோர்ட்டில் கொடுக்குற ஒரு டிகிரிக்கு எந்த அளவுக்கு என்ஃபோர்ஸபிலிட்டி இருக்குதோ, அது எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ, அதே மாதிரி இந்த மீடியேஷன் அவார்டுமே நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணலாம். இது வந்து கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடில் இதுக்கான டீட்டெயில்டு என்ஃபோர்ஸபிலிட்டி ஆர் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மீடியேஷன் அவார்டுமே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம அப்பீல் போக முடியாது. ஏன்னா இதில் வந்து ரெண்டு பார்ட்டியுமே தான் அவங்களுக்கான முடிவு அவங்களே தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தவங்களுக்கு ஃபேவராக இல்லை. ஸோ அதனால் இதுக்கு வந்து அப்பீலுமே போக முடியாது அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து சேலஞ்ச் பண்ணலாம். என்னென்ன கிரவுண்ட்ஸில் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஆன் கிரவுண்ட்ஸ் லைக் ஃப்ராட், கரப்ஷன் ஆர் மிஸ்ரெப்ரசன்டேஷன், இல்லை மிஸ்பர்சனலைசேஷன் அப்படின்ற மாதிரி சில கிரவுண்ட்ஸில் வந்து இந்த மீடியேஷன் அவார்டு அப்படின்றத நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இது சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ சேலஞ்ச் பண்ணி அதை குவாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட ப்ராப்ளமை ட்ரெடிஷ்னல் கோர்ட்லேயே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மீடியேஷனோட போஸ்ட் மீடியேஷன் ஸ்டேஜ். அண்ட் அடுத்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து செக்ஷன் 18. ஸோ இதில் வந்து டைம் லிமிட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு கேஸ் மீடியேஷனுக்கு வருது அப்படின்னா அது வந்து 120 டேஸ்க்குள்ளே வந்து அது வந்து சால்வ் பண்ணி அதுக்கான அவார்டு கொடுத்துடணும். சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னா கூட எக்ஸ்டெண்ட் பை 60 டேஸ் தான் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுவுமே வந்து மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் இருந்தால் மட்டும் தான் அதுவுமே பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 180 டேஸ்க்குள்ளே இந்த மீடியேஷனில் சால்வ் ஆகிடணும். சப்போஸ் அப்படி ஆகலை அப்படின்னா அது வந்து டெர்மினேட் ஆகிடும். அண்ட் தென் வந்து ட்ரெடிஷ்னல் கோர்ட்டுக்கு அந்த டிஸ்பியூட் வந்துடும். அதாவது எந்த கோர்ட்டில் அதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதோ அந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ சிபிசி, சிஆர்பிசி இல்லை எவிடன்ஸ் ஆக்ட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த கேஸ் நடந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்டையர் மீடியேஷனுக்கான ப்ராசஸ். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நம்ம ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போட்டுடலாம். அண்ட் இதுக்கான பிடிஎஃப் லிங்க்குமே வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் பர்பஸ்க்கு.